வணக்கம் மக்களே, தினம் ஒரு தகவல் அப்படின்னு நம்ம டெய்லி ஒரு ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகு காலம், யமகண்டம், குளிகன். 2 நாளைக்கு முன்னாடி நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அது பார்க்கும்போது கண்டிப்பா இதையும் பார்க்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேங்க. இப்போ ராகு காலம், யமகண்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கிருதாயுதத்துக்கு முன்னாடி வரைக்குமே கௌரி பஞ்சாங்கம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்போ 7 கிரகங்களை வைத்து மட்டும்தான் பஞ்சாங்கம் கணிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போ தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ராகு காலம், யமகண்டம் வந்தது. எப்படி அப்படின்னா, அசுரன் கிருஷ்ண பகவானுக்கு தெரியாம அமிர்தம் உண்டதுனால கிருஷ்ண பகவானுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் கிருஷ்ண பகவான் கோவப்பட்டு அவரோட சுதர்சன சக்கரத்தால அந்த அசுரனுடைய தலையை கொய்தாருங்க. அப்போ தலைவேறு உடல் வேறா மாறுச்சு. அமிர்தம் உண்டதுனால அவருக்கு சாக வரம் கிடைச்சிருச்சு. தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் மாறி அவங்க உருவெடுத்தாங்க. அவங்க சிவனை நோக்கி தவம் புரிஞ்சு வரம் பெற்றாங்க. என்ன அப்படின்னா, அதாவது 7 கிரகங்களா இருந்தது. கிரகங்கள் பொறுத்தே மனிதர்களுக்கு அவங்களோட ஜாதகத்தை கணிக்கப்பட்டு அவங்களுக்கும் ஒரு மதிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தவம் புரிஞ்சு 2 பேருமே நிழல் கிரகங்களாக சேர்க்கப்பட்டு 9 கிரகங்களா மாறினாங்க. 9 கிரகங்களை வச்சு மட்டும்தான் ஒரு மனிதனோட ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மதிப்பும் அதுல கிடைச்சது. தினமும் 7 கிரகங்களுக்கு உண்டான நேரங்கள், சுப நேரங்கள், அந்த மாதிரி நேரம் கிடைக்கும் போது இவங்களுக்கும் அந்த நேரம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த வரத்தையும் வாங்கி தினமுமே 1.5 மணி நேரம் ராகு காலத்துக்கும் யமகண்டத்துக்கும் பிரிக்கப்பட்டுச்சு. குளிகனும் இதுல சேர்க்கப்பட்டுச்சு. குளிகன் யாரு அப்படின்னா, சனீஸ்வர பகவானுடைய மகன். ராகு காலத்துல யமகண்டத்துல சுப காரியங்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ராகு காலத்துல சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா தெய்வ காரியங்கள்ல உக்கிர தெய்வமா இருக்கிற தெய்வங்களுக்கு பூஜை செய்வாங்க. அந்த டைம்ல நம்ம தெய்வத்துக்கு பூஜை செய்யும் போது நமக்கு நட்பலன்கள் கிடைக்கும். வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவியாகவும் இருக்கும். ராகுவோட ஆற்றல் நம்ம ஜாதகத்துல குறையும். யமகண்டம்ங்கிறது கேது பகவானுடைய காலம். அந்த டைம்ல சுப காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா மருந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. அடுத்து குளிகன் காரிய விருத்தி செய்து கொடுக்கறதுனால சுப காரியங்கள் மாதிரி விஷயங்களும் செய்யலாம். அப்போ என்னன்னா, வளர்ச்சி அடையக்கூடிய காரியங்களை செய்வாங்க. இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வாங்குறோமோ அது நமக்கு விருத்தியாகி திரும்ப மென்மேலும் வாங்குறதுக்கான பலன்களை அதை கொடுக்கும். ராகு காலம், யமகண்டம், குளிகன், இதுல நம்ம என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாதுங்கிறத பார்த்தீங்க. இன்னைக்கான ஆன்மீக தகவல் இதுதாங்க. பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு ஒரு ஆன்மீக தகவல்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.